ஒன்று இறைவாக்கு ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தன்மையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த ஜெபமாலை என்னுடைய அன்பு பக்தர்களே, அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நான் இன்று ஆண்டவரை இயேசுவுடைய இரவு பெருந்திருந்து பெருவிழாவை நான் இன்று கொண்டாடுகிறேன். ஆண்டவருடைய இரவு விருந்தை நாம் இன்று கொண்டாடுகிற வேளையிலே இன்று முப்பெரு விழாக்களை நாம் இன்று சிறப்பாக கொண்டாடுகிறோம். கற்கருணை பெருவிழா, குருத்துவ விழா, அன்பின் உறவின் விழா. எனவே நாம் நம் ஆண்டவரை போன்று நம்மையே பிறர் கையளிக்க இப்பலியை நாம் முழுமையான நம்பியை கொடுப்போம். இத்திருப்பலியானது சிறப்பாக நமது அன்னையான திருச்சபையிருக்கின்ற எல்லோருக்காக கொண்டாடும். நம்முடைய திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர் பெருமக்கள், உலகிற்கு அனைத்து குருக்கள், இறைமக்கள், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் அறியாத எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழும் மனநிலையை கொண்டாடும். சிறப்பாக நமது மறை மாவட்டத்திற்காக, நமது வேலூர் மறை மாவட்டத்திற்காக, நமது வேலூர் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுவது மறைமாவட்ட பதிவாளர்கள், வேலூர் செய்தியாளர்களுக்காக, அனைத்து மறைமாவட்ட நமது குருக்களுக்காக, துறவிகளுக்காக, வேதிகளுக்காக, இறைமக்களுக்காக, சிறப்பாக நமது மனித மனிதர்கள் குருக்களின் மக்களுக்காக நிறைய வழக்கிற்காக நாம் என்றாலும் எல்லாவற்றுக்கு மேலாக நம் மக்கள் ஒவ்வொருவருக்காக, முதியவர்களுக்காக, நோயாளிகளுக்காக, இளம் பெண்கள் அதிகமாக இறைவனால் உண்ணப்பட்டு தங்களை முழுமையாக இறைவன் கையெழுத்து குருக்களாக கண்ணீர்களாக மாற அருள் வேண்டி இப்படி கொண்டாடும். மேலும் என்னுடைய குருத்துவத்திற்காக நான் என்றும் தூய்மையான புனிதமான உருவாக அன்னையான திருச்சபைக்கு என்றும் பணிந்து பணிகளை செய்து ஆண்டவரையும் மக்களையும் திருச்சபையும் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே பிரமாணிக்கும் வாழ்ந்து தூய்மையான உருவாக வாழ வரவேண்டி நாம் நன்றாடுவோம்.
இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேலை நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்பொழுதுமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்குள்ள நாங்கள் இத்துணை மேலான மரணிலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உம்மோடு தூயாவியால் ஒன்றிற்கு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்களாண்டவரும் உம் சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் பாஸ்கா உணவு பற்றிய நெறிமுறைகள். விடுதலை பயன் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை, 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்பதற்கு ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நாம் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டின் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்டால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Oh
சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராக இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 13 இறைவாக்குகள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்கியிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்காக நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அழகை சீமோனின் மகனாகி யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிலிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்திலிருந்து எழுந்து தம் மேலுடையை கயற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சிலருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் உடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்த பொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், பொழித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவர் எவர் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்கள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்து என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகரான் நான் உங்கள் காலடிகளை கழுவுகின்றால் நீங்களும் ஒருவர் மற்றொரு காலையை கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில்
எனக்கு மிகவும் பிரியமான பின்னதர்மையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, ஜெபமாலை பிள்ளைகளே, இன்று நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி நாள். அன்னையாம் திருச்சபை நமக்கு ஆண்டாண்டுதோறும் இந்த மாபெரும் உன்னதமான நம்பிக்கையின் விழாவை நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு தவக்காலத்தை உருவாக்கி, தவக்காலம் முடிந்து புனித வாரத்தை ஆண்டுடைய பாடல் ஞாயிறை ஆரம்பித்து இந்த புனித வாரத்தை கடைசி 3 நாட்கள் ஆண்டுடைய உணவு பெருவிழாவையும் ஆண்டுடைய திருப்பாடுகளின் வெளியையும், அதன் பிறகு நாம் நம் ஆண்டவர் இயேசுடைய பாஸ்கா திருவிழுப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இதில் முதல் நாள் என்று நம் ஆண்டவர் இயேசுடைய உணவு பெருவிழா. உணவு பெருவிழா என்று நமக்கு தருகிற செய்தி, நாம் இன்று சிறப்பாக அகில உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து குருக்களுக்காக நாம் ஜெபிக்க சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். காரணம், இன்று குருத்துவத்தை உருவாக்கினார் ஆண்டவர் இயேசு நற்கருணையும் குருத்துவத்தையும் உருவாக்கி, அந்த நற்கருணையை உண்டு குருத்துவத்தின் வழியாக நாம் அருளையும் இரக்கத்தையும் பெறுகின்ற அந்த நிகழ்விலே ஒருவரை அன்பு கூர்ந்து வாழ்கின்ற அன்பின் நாளை நாம் இன்று நினைவு கூற அழைக்கின்றோம். சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக, அகில உலகிற்கு அனைத்து ஆயிரம் மக்கள் குருக்களுக்காக, நமது மறை மாவட்ட பரிவாளர் பேரொரு தந்தை ஜான் ராபர்ட் அவருடைய உலகத்திற்காக பணிவாழ்ந்தார், நமது ஆலோசனை சந்தேகங்களுக்காக, நமது மறை மாவட்ட குருக்களுக்காக, நமது மண்ணின் மைந்தர்களுக்காக, நமது மண்ணிலே இன்னும் அதிகமான தேவையை உருவாவதற்காக, நமது மண்ணிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பங்கு தந்தை, நமது முன்னாள் பங்கு தந்தைகள், இப்போது பணியாற்றும் என்னையும் நிறைய கொண்டு ஜெபிக்கின்ற ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். எனவே குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே குருக்களுடைய வாழ்வு யாருக்காக என்பதை நினைவூட்டுகின்ற விழாதான் இந்த நாள். ஒவ்வொரு குருவும் எப்படிப்பட்ட நிலையிலே கடவுளால் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் உள்ளார்ந்து தியானிக்கும். ஒவ்வொரு குருவும் கடவுளின் பெயரால் அழைக்கப்பட்டு கடவுளுடைய கொடையை, இந்த இறை அழைத்தலை, தேவ அழைத்தலை பெற்று பயிற்சி பெற்று உருவாகி கடவுள் எங்கே அனுப்புகின்றாரோ அங்கே சென்று அந்த மக்களுக்கு இறை அரசை கட்டியெழுப்ப, மறைபொருள் பணியை ஆற்றுவதற்கும், அருள் சாதனைகளை கொண்டாடுவதற்கும், திருவழிபாட்டுகளை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு வாரி வழங்குவதற்கும் இப்படிப்பட்ட குருத்துவத்தை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த மாபெரும் நாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை, குருத்துவம் இவை இரண்டையும் நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றனர். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு புதிய உடன்படிக்கையாக இந்த மாபெரும் குருத்துவத்தையும் மாபெரும் இந்த நற்கருணையும் கொடுத்து, நற்கருணை நமக்கு புதிய உடன்படிக்கையா, இதயம் உடல் இதயம் ரத்தம் என்று சொல்லி தன் உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து, நாம் ஒவ்வொரு நாளும் அவரை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்து நாம் பருகி அவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகிலே நாம் சான்றுவாக அடையப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு மாபெரும் விழாதான் இந்த ஆண்டவருடைய பணி. நம்ம ஊரை போன்ற ஒரு அழகான கிராமம். ஆனால் ஊரை போன்ற அந்த கிராமத்திலே மாட மாளிகை இல்லை, ஏழைகள் அதிகமாக குடிசையில் இருக்கிற ஒரு கிராமம். தென்னை நீர்த்து வீடு கட்டி தெருவோரமாக திண்ணைகளை படுத்துக் கொண்டு கடினப்பட்டு உழைத்து பசியாற்றுகின்ற மக்கள் வாழ்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு மத்தியிலே ஒரு சிறிய ஆறு ஓடுகின்றது.
அந்த ஆற்றை ஒற்றி ஒரு சிறு குன்று இருக்கிறது. அந்த ஆற்றுக்கும் குன்றுக்கும் பக்கத்திலே ஒரு சிறு பாதை செல்கிறது. அந்த பாதைக்கு பக்கத்திலே ஒரு அழகிய குடிசை வீடு இருக்கிறது. அந்த குடிசை வீட்டிலே வயதான ஒரு தாய் தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதியவர்கள், அவர்களுக்கு சொந்தம் யாரும் இல்லை. அந்த தாய்க்கு சொந்தம் அவருடைய கணவர், அந்த கணவருக்கு சொந்தம் அவர் தாய். இருவரும் திருமணமான நாளிலிருந்து மகிழ்வோடு ஒருவரை அன்பு செய்து வாழ்ந்து வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் துன்பத்திலும் நோயிலும் கஷ்டமான சூழலிலும் கண்ணீரோடு வாழ்ந்தாலும் மகிழ்வோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கொண்டிருந்தார். ஊரே உறங்கும், தெருவெல்லாம் விளக்கு இருக்கும். ஆனால் இந்த குடிசை இருந்திருக்கிறது. இந்த குடிசைக்குள்ளே ஒரு சிறு சிமினி விளக்கு இருக்கும். அதை வைத்துக் கொண்டு தாயும் தந்தையும் உறங்குவார்கள். அப்படி அவர் உறங்கி கொண்டிருக்கிற ஒரு நாள் திடீரென்று எப்படியோ ஒரு பழைய துணி வந்து அந்த விளக்கு மீது விழுந்து விடுகிறது. இந்த பெரியவர்கள் தாயும் தந்தையும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மெய்மறந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாள் முழுவதும் உழைத்த உடல் வலி, வயதான முடியாமல் பசியின் கொடுமை, அவர்கள் வயதான காலத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது நேரத்திலே இந்த பழைய துணி அப்படியே பற்றி கொண்டு அப்படியே அந்த குடிசையை பற்ற வைக்கிறது. இதனால் இந்த பகுதி மாபெரும் வெளிச்சமாக தீ சுவாலையில் எரிகிறது. ஆனால் இந்த குரல் மட்டும் கேட்கிறது, ஐயோ ஐயோ என்னை காப்பாற்றும் என்று. பக்கத்தில் இருக்கின்ற பெரு மக்கள் ஓடுகிறார்கள். எல்லோரும் சென்று வேடிக்கை பார்க்கிறார்கள். யார் அந்த குடிசைக்குள்ளே செல்வது? சிறு குடிசை, குடிந்து செல்ல வேண்டும். வாசப்படி கூட உயரமாக இல்லை, கட்டையாக இருக்கிறது. அப்படி சென்றால் மீண்டும் நாம் திரும்ப வெளியே வர முடியுமா? நாம் இறந்தோடு அவர் இருவரும் நாம் இறந்து விடுவோம் என்ற பயத்திலே யாரும் செல்ல முடியவில்லை. ஆனால் அங்கே ஜான் என்ற ஒரு இளைஞன் இருக்கிறான். சுத்தி முற்றி பார்க்கிறான், யாரும் அந்த இடத்தை நுழையவில்லை. ஆனால் இளைஞன் ஓடுகிறான். உடனே நண்பர்கள் போகாதே என்று, இல்லை நான் சென்று அந்த முதியவர்களுக்கு உதவி செய்ய ஓடுகிறான். ஓடி இந்த கதவெல்லாம் உடைத்து அவர்களை ஒவ்வொருவராக தூக்கி வருகிற பொழுது அவருடைய கை காலெல்லாம் தீக்கரையாக இருக்கிறது. வந்து கிடைத்துவிட்டு கடைசியிலே அந்த பெரியவருடைய முக்கியமான பொருட்கள் அவர் எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வருகிறார். வருகிற பொழுது மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த முதியவர்கள் மட்டும் அந்த தீக்காயோடு அங்கே துணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த இளைஞனுடைய நிலை என்ன என்பதை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது, வேடிக்கை பார்த்திருக்கான். இவன் நன்றாக இருக்கிறானா, இவனுடைய கால் கைகள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அவனுடைய வலதுக்கால், இந்த ஜான் என்ற வலதுக்கால் முழுமையாக எரிந்து கூழ்கூழாக போய்விடுகிறது. அவன் அங்கேயே அந்த முதியவர் பக்கத்திலே சுழந்து விடுகிறான். உடனடியாக மருத்துவமனைக்கு விட்டு செல்வதற்காக போகின்ற பொழுது அங்கிருந்த நண்பர்களால் சொல்கிறார்கள், நான் அப்போவே சொன்ன உனக்கு நீ போகாதே என்று, நீ சென்றாய், உன் காலை நீ இறந்து விட்டாய். அப்போது அந்த துன்பத்திலே இளைஞன் சொல்லுகிறான், ஜான் நண்பர்களே, நான் இந்த முதியவர்களை காப்பாற்றிருக்கிறேன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை கேவலமாக பார்த்தீர்கள். நான் காலை இழந்தேன் என்று. நான் காலை இழக்கவில்லை, மாறாக நான் காலை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் கால் ஊன்றி நடக்க, அவர்கள் மீண்டும் வாழ்வு பெற, அவர்கள் இன்னும் சிறிது காலம் உலகத்திலே கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று வாழ்வதற்கு நான் என் காலை நான் கொடுத்திருக்கிறேன், தியாகம் செய்திருக்கிறேன். அவர் வாழ்வு பெற என் வாழ்வை நான் இடமில்லைக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை செய்தியை அறிவிக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதைதான் ஆண்டவர் இயேசு என்று நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த நற்கருணை விழா, இந்த குருத்துவ விழா நமக்கு தருகிற செய்தி என்ன? ஆண்டவர் இயேசு
நம்மையே பிறருக்காக கையளிக்க, தன்னையே காலை வார்த்த, தன்னையே வழிகாட்டிய, தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த விழாவை நினைவூட்டுகிறது. நாமெல்லாம் வாழ்வு பெற தன்னையே கையளித்தார். நாமெல்லாம் நிறைவாழ்வு பெற, பாவத்திலிருந்து விடுபெற, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற தன்னையே அவர் முழுமையாக கையளித்து தான் இறப்பதற்கு முன்பாக தனது அன்பு செயலை அழைத்து அவருடைய சமுதாயத்தில் நடக்கின்ற அந்த விழாவை கொண்டாடுகிறார். பாஸ்கா விழா. முன்னூரிலே வாசி கேட்டோம். பாஸ்கா என்றால் கடத்தல், கடந்து செல்லுதல், பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு, ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நாம் கடந்து செல்வது. அப்படி என்றால் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்களை கடவுள், யாவே கடவுள், இருப்பவன் ஆமே என்று சொன்ன கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று அன்போடு அழைக்கிறமே அந்த கடவுள் மோசேயின் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அவர்களை அடிமைகளிலிருந்து விடுவிக்கின்றார். அடிக்கடி நான் உங்களுக்கு இதை பற்றி பலமுறை நான் மறைவையாக்கிவிட்டேன். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தால் இதனுடைய பின்னணி நமக்கு நன்றாக தெரியும். 17 வரைக்கும் நாம் பார்க்கலாம். அவர்கள் பாலும் தேனும் பொழிகின்ற கானான் நாடு செல்கின்ற வரை 40 ஆண்டுகள் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். கடவுள் அவர்களோடு இருக்கிறார். பகலே அவர்களுக்கு மேகத்துணார், இரவிலே அவர்களுக்கு ஒளியாக இருந்து, பசி தீர்க்க அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து, தாகம் தீர்க்க தண்ணீரை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கடவுளுடைய அந்த உன்னதமான விழாவை நினைவூட்டுவதுதான் அந்த பாஸ்கா. இந்த பயணம், விடுதலை பயணம், ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். எகிப்திலிருந்து, அடிமைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் என்று கொண்டாடினார். ஆண்டவர் இயேசு இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் கோரிந்தியர் திருமுகத்திலே முதல் திருமுகத்திலே 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள் அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரிலிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராக இயேசு காட்டுக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு, இது உங்களுக்கான உடல், இதை நினைவாக செய்கிறார். அப்படியே உணவு அருந்தே கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் இதை நினைவாக இவ்வாறு செய்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஆண்டுடைய அப்பத்தையும் ரசத்தையும் உண்ணுகின்ற போதெல்லாம் நாம் அவருடைய சாவை, ஆண்டுடைய சாவை அவர் வருவரை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26 வசனத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைதான் யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நானே வானிலிருந்து இறங்கி வந்தேன் உயிருள்ள உணவு, உயிருள்ள உணவு. இந்த உணவை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். காரணம், என் தசை உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான வானம். என் தசையை தின்று என் ரத்தத்தை குடிப்பவன் எதில் வாழ்கிறான், நானும் ஒரு வாழ்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு அற்புதமாக இந்த புதிய உடன்படிக்கை அது அர்த்தத்தை, ஆழத்தை இந்த ராவுணர் பெருவிழாவிலே தன்னுடைய சிறுவோடு பந்தியை அமர்ந்து உண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு இதை நினைவாக செய்ய அழைப்பு கொடுக்கிறார். இதில் அர்த்தத்தை ஏற்படுத்தி, இந்த அர்த்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உண்டு, அவருடைய ரத்தத்தை குடித்து, அவர் தசையை தின்று, நாம் அவரில் ஒவ்வொரு நாள் நம்பிக்கை கொண்டு அவருடைய உயிர்ப்புக்கு சான்று பகர நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். அவர் அன்பு நினைக்க யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, என் அன்பில் நிலைத்திருங்கள், ஒருவன் என்னுடன் என் வார்த்தையில் அவனுக்குள் குடிகொண்டிருந்தால்
அவன் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சகோதரிகளே, இந்த நற்கருணை பெருவிழாவை நாம் அன்றாட வாழ்க்கையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நற்கருணை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நற்கருணை நமது வாழ்வின் மையமாக உச்சமாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது, ஆற்றலாக இருக்கிறது. இதையால் நமக்கு தெல்லும் தெளிவாக திருச்சபை சட்ட தொகுப்பு எண் கூட நான் சொல்லுகிறேனே, திருச்சபை சட்ட தொகுப்பு எண் 897 மற்றும் 898 இரண்டு எண்களும் மிக அருமையான நற்கருணை என்பது என்ன, இந்த நற்கருணை நாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும், இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி அமைகிறது. திருச்சபை சட்ட எண் 897 இவ்வாறு சொல்கிறது. புனிதமிகு நற்கருணை மாண்புமிக்க அருளடையார். புனிதமிகு நற்கருணை மாண்புமிக்க அருளடையார். இதில் ஆண்டவராகிய கிறிஸ்துவே உடன் இருக்கிறார், ஒப்புக் கொடுக்கப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார். இதனால் திருச்சபை இடைவிடாமல் வாழ்ந்து வளர்கிறது. புனிதமிகு நற்கருணை மாண்புமிக்க அருளடையார். இதில் ஆண்டவராகிய கிறிஸ்துவே உடன் இருக்கிறார், ஒப்புக் கொடுக்கப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார். இதனால் திருச்சபை இடைவிடாமல் வாழ்கிறது, வளர்கிறது. தொடர்ந்து சொல்லுகிறது பாருங்கள். நற்கருணை வழி ஆண்டவர் இறப்பு மற்றும் உயிர்ப்பு நினைவு சின்னம். நினைவு சின்னம் என் நினைவாக செய்ய சொன்ன ஆண்டவருடைய நினைவு சின்னம். இதில் சிலுவை பலி என்றென்றும் நீடிக்கிறது, கல்வாரி பலி நீடிக்கிறது. இது கிறிஸ்து வழிபாடு மற்றும் வாழ்வு முழுவதிலும் உச்சமும் ஊற்றுமாக அமைகிறது. நமது வாழ்விலே உச்சம் ஊற்றுமாக இருக்கிறது. சோர்ஸ் அண்ட் சப்மிட் என்று சொல்லுகிறது. அதுதான் இதனால் இறைமக்கள் ஒற்றுமை குறிக்கப்பட்டு விளைவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புதல் நிறைவடைகிறது. ஏனைய அருள் அடையாளங்களும் திருப்பது பணி சார்ந்த எல்லாவித திருச்சபை அலுவலர்களும் புனிதமிகு நற்கருணை இணைக்கப்பட்டு அதையே மோற்றுள்ளன. பார்த்தீங்களா? நற்கருணையின்றி திருச்சபை இல்லை, திருச்சபையின்றி நற்கருணை இல்லை. எங்கே நற்கருணை இருக்கிறதோ அங்கே திருச்சபை இருக்கிறது. எங்கே திருச்சபை நற்கருணை இருக்கிறது, நற்கருணை திருச்சபையும் நகரும் சபையை போன்று இரண்டரை கலந்து இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவே நமக்கு மையம், வாழ்வு, வழி. யோவான் நற்செய்தி சொல்கிறார், நானே வழி, நானே வாழ்வு, நானே சத்தியம். அதே திருச்சபை சட்ட எண் 898 சொல்கிறது, கிறிஸ்தவ விசுவாசிகள் நற்கருணை மீது மாபெரும் மதிப்பு கொண்டிருக்க வேண்டும். நற்கருணையை நாம் அசபைத்தனமாக பெறக்கூடாது. நல்ல தயாரிப்போடு திருச்சபை நமக்கு சொல்லுகிறது, வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவ சமயத்திலும் செய்து தேவ நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருச்சபை வலியுறுத்துகிறது. அதேதான் இந்த சட்ட எண் 898 அழகாக நமக்கு மீண்டும் வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவ விசுவாசிகள் நற்கருணை மீது மாபெரும் மதிப்பு கொண்டிருக்க வேண்டும். பயபக்தியோடு நற்கருணை ஆண்டவரை வாங்கும் போதும் உண்ணும் போதும் ஆலயத்தில் வணங்கும் ஆராய்ச்சி நாம் போற்றி புகழ வேண்டும். அவர்கள் புனிதமிகு திருப்பலி கொண்டாட்டத்தில் ஈடுபாட்டில் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் திருப்பலியை நாம் கொண்டாடுகின்ற பொழுது பாதி திருப்பலிக்கு வருவது, நன்மை வாங்கும்போது வருவது, அல்லது பூச முடிவு வருவதெல்லாம் திருப்பலி இல்லை. தொடக்கம் முதல் கடைசி வரையில் முழு திருப்பலி நாம் காண ஒவ்வொரு முறையும் அழைக்கப்படுகிறோம்.
எனவேதான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நாம் தவக்கால தியானம் வைக்கின்ற பொழுது நமது தந்தை சந்தியாக கூட இதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தினார். பாவ சங்கீதம் வழிபாடு நடத்துகின்ற பொழுது, ஆராதனை வைத்து வணங்குகின்ற பொழுது நற்கருணை பற்றியும் பாவ அறிக்கை பற்றியும் நமக்கு தெளிவாக விளக்கினார். இவ் அருளடையாளத்தை மிகுந்த பக்தர்கள் அடிக்கடி பெற வேண்டும். அடிக்கடி நாம் நற்கருணையை பெற வேண்டும். மேலும் மேலும் ஆராதனை அதை வழிபட வேண்டும். எப்போதும் அதை அடிக்கடி நாம் என்ன பண்றோம்? தேவ நற்கருணை ஆராதனை நம்ம பங்கில நம்ம திருத்தலத்தில் வருடத்திற்கு நாம் ஒரு முறை 24 மணி நேரம் தேவ நற்கருணை ஆராதனை கொண்டாடும். கடந்த 2-3 ஆண்டுகளாக 25 குருக்களை வைத்து 30 குருக்களை வைத்து ஒரு நேரத்திற்கு ஒரு குருவார் என்று அற்புதமான ஆராதனை வைத்து நாம் இதை வணங்கி வழிபடுகிறோம். ஆன்மீக மேய்ப்பர்கள் இவ்வருளாயத்தை பற்றி கோட்பாட்டை விளக்கி இக்கடமை பற்றி விசுவாசிகளுக்கு ஆர்வமுடன் கற்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மகுசாமியனும் ஒவ்வொரு குருவானவரும் இந்த நற்கருணை பக்தியை, இந்த குருத்துவத்தை, இந்த திருப்பலியை மக்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த திருச்சபை சட்ட எண் 898 மிக அருமையாக நமக்கு வருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணையின்றி திருச்சபை இல்லை, திருச்சபையின்றி நற்கருணை. எனவே நற்கருணை திருச்சபையும் போன்று குருத்துவம் நற்கருணை ஒன்றாக இருக்கிறது. குருத்துவத்தின் வழியாக ஒவ்வொரு குருவானவரும் 1000 திருப்பலி ஒவ்வொருக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பலிபீடத்திலே நமக்கு பெற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் திருப்பலி ஒவ்வொருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பலிபீடத்தில் வழியாகி நமக்கு உணவாக, நமக்கு பானமாக, நமக்கு வாழ்வளிக்கின்ற விருந்தாக அவர் வருகிறார். எனவே இப்படிப்பட்ட மாபெரும் உண்மையை, விசுவாசத்தை, நம்பிக்கையை நாம் இன்று அறிக்கையிடுகின்றோம். இது ஏதோ ஒரு ஆண்டாண்டுதோறும் வந்து செல்லுகின்ற ஒரு விழா அல்ல. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடந்து வருகின்ற பாதையை திரும்பி பார்த்து நமது பாவ வாழ்க்கையை திருத்திக் கொண்டு அருளிலே, இரக்கத்திலே ஆணுடைய வல்லமையை பெற்று ஆணுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பிலே ஒவ்வொரு முறையும் நாம் நம்பிக்கை வைத்து நம்மையே நாம் மனம் மாற்றிக் கொண்டு ஆணுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு, இந்த உலகிலே சார்ந்துள்ளவர்களுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகின்ற குருத்துவத்திலே பொது குருத்துவம், பணி குருத்துவம் இருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பொது குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். இதைதான் ஆயத்தன திருமுகத்திலே நாம் அனைவரும் அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று அழைக்கிறார். அந்த பொது குருத்துவத்திலிருந்து, காமன் பிரிஸ்டூடிலிருந்து மினிஸ்டரியல் பிரிஸ்டூட், பொது குருத்துவத்திலிருந்து பணி குருத்துவத்திற்கு கடவுள் எங்களை அழைக்கிறார். தேவ அழைப்பு வழியாக தாயும் கருவிலே உருவாகும் முன்பே நான் உன்னை அழைக்கிறேன் என்று அழைத்து கடவுள் அவருக்கு இந்த குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற அருளை ஆசிரியர் கொடுத்து பயிற்சி பெற்ற குருமானவர்கள் ஆயுடைய அங்கீகாரத்தினால், குருமணத்தினுடைய பரிந்துரையால் அவர் குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்டனர். திருப்பொழிவு செய்யப்பட்ட அவர் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆயர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே சென்று ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக, ஆண்டவரோடு இருக்க, அவர் மக்களுக்கு பணியாற்றி அவர் மக்களை அவர் பாவம் கொண்டு வருகின்ற மாபெரும் காரியத்தை செய்ய குருக்களை கடவுள் அனுப்புகிறார். குருத்துவத்தை நாம் போற்ற வேண்டும், நற்கருணையை போற்ற வேண்டும். நமது பார்வைக்கு நாம் குருக்களை இழிவாக, கேவலமாக, பல நிலையிலே
வரலாறு சொல்லி அவதூறு சொல்லி நாம் அவருடைய பெயரை கெடுக்கின்றோம். வேறு இருந்த போதிலும் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து அவரை அர்ச்சித்து அவரை தான் விரும்புகிற இடத்திற்கு பணியாற்ற அனுப்புகிறார். அப்படிப்பட்ட குருக்கள் தான் நமக்கு பங்கு தந்தைகளாக மறைபணியாற்ற, மக்களை அர்ச்சிக்க, புனிதப்படுத்த, வழிநடத்த இந்த மாபெரும் கொடையை கொடுக்கிறார். இந்த கொடையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் எப்பொழுதும் குருத்துவத்தை போற்றுவோம், குருக்களை அன்பு செய்வோம், குருக்களை நமது வீட்டு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வோம், அவர்களுக்கு நம்மால் உதவி செய்யும். திருச்சபை நமக்கு சொல்லுகிறது, நம் ஞான மேற்களுக்கு நம்மால் உதவி செய்யும். உதவி செய்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருந்தா நமக்கு போதும். அப்படிப்பட்ட நிலையை நாம் இன்று பார்க்கிறோம். நிறைய சவால்கள். நமது ஊரிலும் எவ்வளவு சவால், எவ்வளவு கஷ்டம். எத்தனை நாட்கள் நான் இந்த அறையில கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறேன், அழுது இருக்கிறேன். இருந்த போதிலும் கடவுள் நம்மை கைவிடவே இல்லை. காரணம், ஒருவர் நம்மை திட்டினாலும் 99 பேர் எனக்காக இருக்கிறது. உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய உடனிருப்பு எங்களுக்கு மென்மேலும் இந்த குருத்துவத்தில் மகிழ்ச்சியோடு வாழ, மகிழ்ச்சியோடு பணியாற்ற, மகிழ்ச்சியோடு என்னாலும் இறைவன் பாதம் அமர்ந்து புனிதமாக வாழ்ந்து மக்களை புனிதமாக அழைத்து வர ஒரு அருளை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, குருக்களுடைய முக்கிய பணி ஜெபம் வாழ்வோம். நாம் குருக்களுக்காக ஜெபிப்போம், குருக்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தின் வழியாக குருத்துவத்தை நாம் போற்றி புகழ்வோம், குருக்களுக்கு உதவி செய்வோம், தேவாலயங்களை பிறகு செய்வோம், திருச்சபையை கட்டி எழுப்புவோம், திருச்சபைக்கு நாம் எப்போதும் பிரமாணிக்கம் வாழ்வோம். அப்போதுதான் ஆண்டவருடைய அன்புகளாக நாம் எப்போதும் பிரதிபலிக்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாளுடைய பெருவிழாவிலே இன்று நாம் நற்கருணை பெருவிழாவில் குருத்துவத்தை கொண்டாடுகிற வேளையிலே நாம் குருத்துவத்தை போற்றுவோம். ஆண்டவர் என் நினைவாக செய்யுங்கள். அப்பத்தை எடுத்து அதை பிட்டு நாம் மக்களுக்கு கொடுத்து இது என் உடல் என்றார். ரசத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்லி அதை அவர்களுக்கு கொடுத்து என் ரத்தம் பருகு என்றார். எனவே அப்படிப்பட்ட மாபெரும் புதிய உடன்படிக்கையை பெற்றிருக்கிற நாம் இந்த குருத்துவத்திலே, இந்த நற்கருணையிலே நம்பிக்கை வைத்து திருச்சபைக்கு எப்போதும் பணிந்து நாம் திருச்சபையை எப்போதும் வளர்க்கின்ற மக்களால், திருச்சபையை எப்போதும் போற்றுகின்ற மக்களால், திருச்சபையால் உழைக்கின்ற மக்களால், திருச்சபைக்கு நிறைய குருக்களை நாம் கொடையாக கொடுக்கின்ற ஒரு மக்களாக நமது ஊரிலே நாம் வாழ வேண்டும். நீங்கள் அப்படி கொடுத்திருப்பதனால்தான், நீங்கள் அப்படி ஜெயிப்பதனால் இந்த மண் புண்ணிய மண்ணாக மாறி இருக்கிறது, திருத்தலமாக மாறி இருக்கிறது. ஒரு மாபெரும் ஆசிரியை இந்த மறைமாவட்டத்தில் யாரும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியத்தை நமது மறைந்த ஆயர், மேலது ஆயர் முனைவர் சௌந்தரராஜ் அவர் தலைமையிலே மாபெரும் மாநாட்டை நடத்தி, ஜெபமாலை மாநாட்டை நடத்தி, நாள் முழுவதும் இறைவனுடைய செய்தியை கேட்டு மறைமாவட்ட குருக்கள், கண்ணீர், இறைமக்கள் எல்லோரும் வந்து 10,000க்கு மேலே இங்க வந்து இந்த மண்ணிலே அமர்ந்து நாள் முழுவதும் ஜெபித்து ஜெபமாலை சொல்லி திருப்பலியை கொண்டாடி நமது ஜெபமாலை அன்னை தேரிலே வைத்து நமது ஆலயத்தை சுற்றி வந்து நற்கருணை ஆசீர்வாதத்தோடு முடித்தோமே, அதை விட நமக்கு வேற என்ன பாக்கியம் வேணும், வேற என்ன அருள் வேணும்? இதுதான் நீங்கள் ஜெபித்த ஜெபத்தினுடைய பயன். இதுதான் நீங்கள் 14 குருக்களை நமது மண்ணிலிருந்து கொடுத்தீர்கள், அதை கிடைத்த ஆசீர்வாதம். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இறைவன் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த அன்னை ஜெபமாலை அன்னை வழியாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனவே நாம் அன்னையின் பிள்ளைகள், அன்னையின் வழியாக வருவோம். அன்னையின் வழியாக வந்து ஆண்டவர் இயேசு நம்பிக்கை வைத்து அவருடைய அன்பு பிள்ளைகளை வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். Thank you.
ஓகே, நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, டைட் பண்ணு. நாளை இடம்பெற்றிருக்கிற காணிக்கையாளர்கள் சொல்லி முன்னெச்சரிக்கிற பொழுது அதை புண்ணிய எரிசலை பராமரிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டது. 2 நாட்கள் காணிக்கை நாம் திருச்சபை நடத்துகிறோம். எனவே
உமக்கு ஓய்வுடையதாகவும் தகுதியாகவும் உமக்கு ஏற்பதாகவும் போதாகவும் செய்தோம். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலால் இரத்தமால் இவை மாறுள்ளதாக. அவர் எங்களுக்காக எங்கள் மீட்புக்காகவும் அவருடைய மீட்புக்காகவும் தம் பாடுவதற்கு முந்தின நாள் இன்று வணக்கத்திற்குரிய தம் திரு கையில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாய் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை விட்டு தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனவே இரவிலிருந்த அறிந்தியவன் ஏழுமிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் உறவுகளுக்கு அளித்து அவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏழு புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதோ நமது அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வார். என் தசை உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான வானம். என் தசையை தின்று என் ரத்தத்தை குடிப்பவன் என்னில் வாழ்கிறார், நானும் அவரில் வாழ்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம் உள்ளத்திற்கு விருந்தாக வாழ வருகிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர்.
இடமாற்று பவனி. இறைவனின் அன்பு பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் நற்கருணையின் இடமாற்று பவனி இப்போது நடைபெற இருக்கிறது. பீடத்தில் உள்ள அனைத்தும் அகற்றப்பட்டு பீடம் வெறுமையாக்கப்படும். இது இயேசு பாடுகளின் போது தனிமையாக வெறுமையாக விடப்பட்டதை நினைவுக்கு கொண்டு வருகிறது. தாம் அனுபவிக்க போகும் துன்பமான பாடுகளையும் மரணத்தையும் அறிந்த இயேசு தம்முடைய அன்பு தந்தையிடம் வேண்டல் செய்ய கெத்செமனே தோட்டத்திற்கு தம்முடைய சீடர்களோடு சென்றார். இயேசு கெத்செமனேக்கு சென்ற அந்த பவனியையே இந்த நற்கருணை பவனி வெளிப்படுத்துகிறது. 12 சீடர்களோடு ஒருவராக நாமும் இந்த பவனியில் பங்கேற்போம். தாம் வேண்டி முடித்த பின்பு தம்முடைய சீடர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததை கண்ட இயேசு, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா என்றார். இன்று நமக்கும் இதே கேள்விதான். நம்முடைய பதில் என்ன? இயேசு அனுபவித்த துன்பத்தை நினைவு கூறும் பொருட்டே நற்கருணை தனிமையான இடத்தில் வைக்கப்படுகின்றது. அருட்பணியாளருடன் இணைந்து இந்த பவனியில் பங்கேற்று நள்ளிரவு வரை விழித்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் நற்கருணை நாதரோடு உரையாடி உறவாடி நமக்கும் பிறருக்கும் நலம் வேண்டி ஜெபிப்போம். அன்புக்குரிய சிறப்பாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜா அமலி, டிஜிட்டல் ராஜா அமலி நேற்று 11 மணிக்கு நான் நேரிலிருந்து கிளம்பும்போது போன் அடிச்ச ராஜா 3 நாளைக்கு டிவி வீடியோ எடுத்து நீ தொடர்ந்து இலவசமாக எல்லாத்தையும் டிவியில் போகிற மாதிரி தெரிய கொடுப்பாங்க. இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் ஓலி ரோசரி ஷைன் எங்கப்பட்டிருக்கிற முகவரியிலே எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான பணமின்றி தன் உழைப்பையும் பொருளையும் கொடுத்து நேரத்தை கொடுத்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லோருக்கும் வெளியிலே ஸ்கிரீன் வச்சு நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தோம். 2 டிவி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம். கடைசி நேரத்தில் ஒயர் கிடைக்கும். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா எல்லா நிகழ்ச்சியும் வெளியிட்டு எல்லாவற்றையும் பார்த்துருப்பீர்கள். கண்டிப்பாக நாளை எப்படியாவது தயார் செய்து நாளை மறுநாள் நிகழ்ச்சியும் நீங்கள் இடத்திலே நீங்கள் தெளிவாக பார்ப்பதற்கு 3 பகுதியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் நேரமாக நீங்கள் காண்பதற்காக அமர்ந்து மகிழ்ச்சியாக பார்க்கலாம். இந்த சேவை செய்த சகோதரர் ராஜா அமளி குடும்பத்தாருக்கு நமது மனமார்ந்த அவருடைய மக்கள் மேம்பது மகன் எல்லோருக்கும் நமது மனமார்ந்த நன்றி பாராட்டு கரங்களை தெரிவிக்கிறோம். அதற்கடுத்து நம்முடைய மாணவர்கள் அன்பு தம்பி அருள்முகன் கடந்த ஏறக்குறைய 10 நாட்களாக ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவிலும் பாடக்குழுவை தயாரித்து பயிற்சி எடுத்து எல்லா நிகழ்வுகளையும் தடையின்றி மிக சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு எல்லா மாடல்களையும் அச்சிட்டு அதை மக்களுக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் செய்து செய்யப்போகிற எல்லா நல்ல செயல்களுக்கும் தம்பி அருள்முகன், அவருடைய தந்தை தலைமை ஆசிரியர் திரு அமர்தாஸ் ஆசிரியர் மற்றும் அனைத்து பாடல்கள் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் தம்பி ஜெரோம் எல்லோருக்கும் நமது மனமான நன்றி பாராட்டின் கரங்களை பற்றி தெரிவிப்போம். இந்த ஒலிவடி பிரச்சனை பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதற்காக 24ஆம் தேதி தைரிய ஆலயத்தில் நான் திருப்பலி கொடுக்கின்ற பொழுது என் மனசில் பட்டது, ஏன் உதவி நான் மக்களை கேட்கலாம்னு நினைச்சும் போது தான் திருவள்ளுவர் ஜோசப் இறந்த பொழுது அவருடைய தந்தைக்கு ஜோசப் அவர்களுக்கு நினைவு வச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க பிள்ளைங்களை 4 பேர் சேர்ந்து 40,000 ரூபாய்க்கு எனக்கு 500 வாட்ஸ் அந்த ஆம்பிளிஃபையர் வாங்கி கொடுங்க, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னேன். அவர்கள் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று அமர வைத்து
கூட பேசி எவ்வளோ ஆனாலும் நாங்கள் செய்யணும்னு சொல்லிவிட்டு இன்று திருப்பலி காணிக்கை நேரத்தில் அவர்கள் மனமுந்து பரிசீலித்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு நமது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். திருவாரூர் கோசர், திருமதி சுல்சை, அவருடைய மகள்கள் சகாயம், அவருடைய மருமகன் தேவரார், ராயப்பன் மருமகன், அவருடைய மனைவிகள், பேரப்பிள்ளைகள் எல்லோருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை மீண்டுமாக தெரிவிக்க இறைவன் நிறைவாக ஆசிரியக்கும். அன்புக்குரியவர்களை, இந்த மலர்களை அலங்கரிப்பதற்கு யாரும் கேட்குறதுன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கிறோம். அதனால மாதாவிட நான் கேட்டேன், போசுமா யார் இரவு சாமின்னு சொல்லிட்டு அவர் நண்பருக்கு ஃபோன் பண்ணார். அவர் யாருனாக்கா சந்தியாங்கு தெரேசா, அவருடைய மகன் தோன்றை ஒவ்வொரு முறையும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் உயிர்ப்பு திருவிழா திருப்பலிக்கும் சனிக்கிழமை இரவுக்கும் மலர்களை எல்லாவற்றையும் நமக்கு பெங்களூருக்கு வாங்கி வைத்திருக்கிறார். அவருக்கும் அதை கொண்டு வந்து நம்முடைய ஆட்டோ சகோதரி ஏற்பமைக்கும் இதற்காக தயாரித்து வைத்திருக்க நமது மனமான நன்றி பாராட்டுகளை கலைஞர்களுக்கு தெரிவிப்போம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருமுறைப்படுத்திய நம்ம வேதியர் எல்லாவற்றையும் ஓடி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கிறேன். தம்பி போஸ்கோ, வேதியர் போஸ்கோ, நான் போஸ்கோ அவர்களுக்கும், அதோடு நம்முடைய அருள் சகோதரிகள் மூவரும், அருள் சகோதரி அன்பனியம்மாள், அருள் சகோதரி சுசுமரி, அருள் சகோதரி ஆரோக்கியமரி அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை சகோதரர்களுக்கும், சிறப்பாக பீட சிறுவர்களுக்கும் நமது மனமாத நன்றி பாராட்டுகளையும் கரங்களை கட்டி தெரிவிப்போம். மேலும் அன்புகளை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவர் நம்முடைய திருவழிபாட்டு தலைவர் திருவள்ளம் சார்லஸ் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய பங்கு பேரவை செயலாளர் ஜான்சன் குமாருக்கும், அவரோடு உழைத்த அத்தனை பேருக்கும் இதையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய சகோதரர் தாமஸ் மற்றும் திருவாளர் புஷ்பநாதர் இன்று எல்லா இடத்தையும் சுத்தம் செய்த நேர்வு செய்த அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், உறுப்பினர்கள், தாய்மார்கள், உழைத்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமான நன்றி நம் அனைவரும் தலைமை தட்டி தெரிவிப்போம். இன்றைய நாளை சிறப்பித்த வகையில் நமது பங்கு பெறுகிறவர்கள், பங்கு பெறுகின்ற அத்தனை 40 பேர், அத்தனை பெரியவர்களுக்கும், செயற்குழுக்களுக்கும், கொத்துமணியக்காரர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள் அனைவருக்கும் நமது மனமான நன்றியும் பாராட்டுகளையும் கரங்களை கட்டி தெரிவிப்போம். எங்களுக்கு அருள் புரிய செய்தவர் போகும் திருமண விருதினால் இவ்வுலகில் ஓட்ட பெருநாள்கள் என் நெடுநிறைவடைய கருதி பெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் மன்றாடு. அனைவரும் தொடர்ந்தால் படிக்குவோம். விசுவாச
முன்னாடி